அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இதுக்கு முந்தைய வீடியோவில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸோட மேனிப்புலேஷன் பற்றி பார்த்தோம். சிக்னல்ஸோட மேனிப்புலேஷன், அதில் டைம் ஷிஃப்டிங், டைம் ஸ்கேலிங், டைம் ரிவர்சல் இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ஒரு ப்ராப்ளம் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணி அதை பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கேள்வி தான் எடுக்க போகிறோம். அதை வச்சு எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல், ஒரு சிக்னலில் எனர்ஜி சிக்னலாக இல்லை பவர் சிக்னலாக அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிட்டர்மைன் தி எனர்ஜி அண்ட் பவர் ஆஃப் த சிக்னல் x of t equal to t into u of t and x of n equal to cos of pi n divided by 4. ஓகே, ஸோ இது வந்து இந்த ரெண்டு கொஸ்டினுமே EC 8352 அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோடில் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி April May 2019 தான் கேட்கப்பட்டது. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினுமே April May 2019 கேட்கப்பட்ட கேள்வி தான். ரெகுலேஷன் 2017 உள்ள சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் பேப்பரில் உள்ளது. இது என்னென்னா x of t equal to t into u of t வந்து 11th பார்ட் ஏல இருக்குது. x of n equal to cos pi by 4 into nங்கிறது 11th b பார்ட்டில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ரெண்டு கொஸ்டினில் எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல் வந்து ரெண்டு பார்ட்லையுமே இருக்குது. என்ன ஏ பார்ட்டில் கேட்டது வந்து கண்டினியூஸ் சிக்னலுக்கு நம்ம எனர்ஜி அண்ட் பவர் கண்டுபிடிக்கிறது. தென் பி பார்ட்டில் இருக்கிறது டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல். ஓகே, ஸோ இது வந்து டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலுக்கு டிஸ்கிரீட் சிக்னலுக்கு நம்ம எனர்ஜி அண்ட் பவர் கண்டுபிடிக்கிறது. இது கண்டினியூஸ் சிக்னலுக்கு எனர்ஜி அண்ட் பவர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட ஃபார்முலா பார்ப்போம். ஒரு கண்டினியூஸ் சிக்னலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். E equal to எனர்ஜி ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிடி. ஓகே, பவர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பவர் P ஈக்குவல் டு லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/2t integration of minus t to t, integration of minus t to t x of t square into dt. ஸோ இப்படி கண்டுபிடிக்கலாம். இதே ஒரு டிஸ்கிரீட் சிக்னலாக இருந்தால் எனர்ஜி ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப், ஸோ டிஸ்கிரீட்னா சாம்பிள்ஸ், ஒவ்வொரு சாம்பிளையும் நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் நம்ம இன்டெகிரேஷனுக்கு பதில் சம்மேஷன் யூஸ் பண்ணுறோம். சம்மேஷன் n is equal to minus infinity to infinity x of n square, power p is equal to limit n tends to infinity 1/2n plus 1 summation n equal to minus n to n x of n square. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏன் 2n ஓகே ப்ளஸ் 1 ஏன் வந்தது அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இப்படி ஒரு சாம்பிள் ஒரு டிஸ்கிரீட் சிக்னல் எடுத்தோம்னா -2 to 2 அப்படிங்கிற ஒரு சிக்னல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சிக்னல் -2 to 2 இருக்குது. ஸோ இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது -2 தென் -1 0 1 2 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் -2 to 2 வந்து டைம் இன்டர்வல்னு பார்த்தோம்னா 4 யூனிட்ஸ். ஓகே, ஸோ 2 minus of -2 + 4 வரும், 4 யூனிட்ஸ் வரும். ஓகே, ஆனால் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா 2n + 1 வரும். அதாவது 4 + 0th பாயிண்டில் ஒரு சாம்பிள் இருக்கும். ஓகே, ஸோ 0th பாயிண்டில் ஒரு சாம்பிள் இருக்கும், அதை கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் 2n + 1 அப்படிங்கிறது இந்த டினாமினேட்டரில் இருக்கும். நம்ம இங்கே வந்து டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறத விட அந்த ரெண்டு டைம் லிமிட்டுக்குள்ள நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்குவோம். அதனால தான் 1/2n + 1 வருது. +1 வர்றதுக்கான காரணம் இதுதான். ஓகே, ஸோ சம்மேஷன் n is equal to -n to n. ஸோ -n to n உள்ள டைம் இன்டர்வல் 2n. ஓகே, தென் x of n square. இதே இது காம்ப்ளெக்ஸ் சிக்னலாக இருந்துச்சுன்னா, ஓகே, காம்ப்ளெக்ஸ் கண்டினியூஸ் சிக்னலாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டினியூஸ் சிக்னலில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுமோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் மாடுலஸ் ஆஃப் x of t எடுக்கணும். ஓகே, மாடுலஸ் ஆஃப் x of t த ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வித்தியாசம். சாதாரணமாக அந்த சிக்னல் வந்து காம்ப்ளெக்ஸ் சிக்னலாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு காம்ப்ளெக்ஸ் சிக்னலாக இருந்தால் மாடுலஸ் சிக்னல் நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் e⁻j⍵t அப்படிங்கிற சிக்னலுக்கு நம்ம எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ e⁻j⍵t அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் பார்த்தோன்னா e⁻−j⍵t வரும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணோம், நமக்கு x of t ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இதன் காரணமாக காம்ப்ளெக்ஸ் சிக்னலாக இருந்தால் நம்ம எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லை பவர் கண்டுபிடிக்கிறதுக்கோ அந்த ரெண்டு சிக்னல் அதுக்கு சிக்னலுக்கு ஸ்கொயர் பண்ணுறோம்ல, ஸ்கொயர் பண்ணுறது அந்த சிக்னலை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு பதில் அதோட மாடுலஸை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான்
இந்த வித்தியாசம் நமக்கு தெரியணும். இப்போ நம்ம இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ராப்ளம்க்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி இன்ட்டு யூ ஆஃப் டி, ஒரு கண்டினியூஸ் சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டினியூஸ் சிக்னலோட எனர்ஜி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். டி இன்ட்டு யூ ஆஃப் டி த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிடி. இப்போ ஸ்கொயரிங் உள்ள பண்ணோன்னா யூ ஆஃப் டியோட வேல்யூ என்னென்னா அது யூனிட் ஸ்டெப் சிக்னல் 0 to இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் இருக்கும். -∞ to 0 அதோட வேல்யூ 0 ஆயிரும். ஸோ அதை டி கூட மல்டிப்ளை பண்ணச்சில் நமக்கு என்ன ஆகும்னா இங்கே லிமிட் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இன்டெகிரேஷன் -∞ to இன்ஃபினிட்டியாக இருக்குது 0 to இன்ஃபினிட்டியாக மாறிடும் டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி. ஓகே, ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா டி கியூப் டிவைடட் பை 3 லிமிட் 0 to இன்ஃபினிட்டி. இதை அப்ளை பண்ணோம்னா லிமிட் அப்ளை பண்ணோம்னா நமக்கு இன்ஃபினிட்டி -0 டிவைடட் பை 3 வரும். இன்ஃபினிட்டி -0 the whole divided by 3 வரும். ஸோ ஆன்சர் இன்ஃபினிட்டி. ஸோ நமக்கு எனர்ஜி என்ன கிடைச்சிருக்கு? எனர்ஜி இன்ஃபினிட்டி கிடைச்சிருக்கு. ஒரு சிக்னல் எனர்ஜி சிக்னலாக பவர் சிக்னலாங்கிறது கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஒரு சிக்னல் பவர் சிக்னலாக இருந்தால் அதோட எனர்ஜி இன்ஃபைனைட்டாக இருக்கும். எனர்ஜி சிக்னலாக இருந்தால் அதோட பவர் 0வாக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று. தென் ஒரு சிக்னல் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு அதோட எனர்ஜி ஃபைனைட்டாக இருக்கணும். பவர் சிக்னலாக இருக்கிறதுக்கு பவர் ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகே, ஒரு சிக்னல் போத் எனர்ஜி சிக்னலாக இருக்கும் பவர் சிக்னலாகவும் இருக்கும் அப்படின்னா அது இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. இது ஏற்கனவே நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஒன்று எனர்ஜி சிக்னலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பவர் சிக்னலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா ரெண்டுமே இருக்காது. நெய்தர் எனர்ஜி சிக்னல் நாட் பவர் சிக்னல் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம பவர் கண்டுபிடிப்போம் இந்த சிக்னலுக்கு. ஸோ பவரோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். லிமிட் டி டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/2t இன்டெகிரேஷன் ஆஃப் -t to t t into u of t the whole square. ஸோ அதே தான் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகுது, 0 to t சேஞ்ச் ஆகுது. ஓகே, கேட்டால் -∞ to 0 வந்து யூனிட் ஸ்டெப் சிக்னல் 0வா இருக்கு. அதனால -t to 0வும் அது 0வா தான் இருக்கும். அதனால -t to 0 இருக்கிற போர்ஷன் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் சைடில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிறோம். இன்டெகிரேஷன் 0 to t t ஸ்கொயர் இன்டூ dt. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா t கியூப் பை 3 வரும். லிமிட் 0 to t வரும். தென் இது லிமிட்டுக்கு இங்கே அப்ளை பண்ண பிறகு t கியூப் -0 டிவைடட் பை 3 வரும். ஸோ இங்கே இந்த டீயும் t கியூப்ல இருக்கிற இந்த டீயும் டி கியூப்ல இருக்கிற டீயும் கேன்சல் ஆகி நமக்கு t ஸ்கொயர் டிவைடட் பை 6 கிடைக்கும். லிமிட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டி t ஸ்கொயர் டிவைடட் பை 6 கிடைக்கும். இதில் அந்த டீக்கு t டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போச்சுல, இன்ஃபினிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை 6 தட் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு? பவரும் இன்ஃபினிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ எனர்ஜியும் இன்ஃபைனைட், பவரும் இன்ஃபைனைட் அப்படிங்கிற காரணத்தினால இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற சிக்னல் என்ன? நெய்தர் எனர்ஜி சிக்னல் நார் பவர் சிக்னல் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். அது எனர்ஜி சிக்னலும் கிடையாது, பவர் சிக்னலும் கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயம் இந்த சிக்னலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு டி இன்ட்டு யூ ஆஃப் டின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ டி இன்ட்டு யூ ஆஃப் டினாலே அது என்ன சிக்னல்னா ரேம்ப் சிக்னல், யூனிட் ரேம்ப் சிக்னல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ யூனிட் ரேம்ப் சிக்னல் எப்போவுமே அது என்னது? இட் இஸ் neither a power signal nor an energy signal. அதே இது யூனிட் ஸ்டெப் சிக்னல் பார்த்தோம்னா அது இட் இஸ் a power signal. ஓகே, தென் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு சிக்னலை பார்த்துட்டு அது எனர்ஜி சிக்னலாக பவர் சிக்னலாக எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் ஈஸியாக. இப்போ அடுத்த ப்ராப்ளமுக்கு போவோம். எக்ஸ் ஆஃப் n ஈக்குவல் டு காஸ் ஆஃப் π/4 இன்டூ n. ஓகே, ஸோ இதுக்கு எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டிஸ்கிரீட் சிக்னலோட எனர்ஜியோட ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் π/4 இன்டூ n. காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம 1 + cos 2 தீட்டா டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். ஸோ 1 + cos 2 தீட்டா. ஸோ தீட்டாக்கு பதில் πn4 இருக்குது. ஓகே, ஸோ தீட்டாவில் இருக்கிற அந்த டினாமினேட்டரில் இருக்கிற 4ம் 2ம் கேன்சல் ஆகி நமக்கு πn டிவைடட் பை 2 கிடைக்கும். ஓகே, தென் ஃபார்முலாவில் இருக்கிற இந்த 2 நம்ம எல்சிஎம் எடுத்து இங்கே 1/2 ஆயிடுது. இங்கே காஸ் πn/2 the whole divided by 2 ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ இந்த காஸ்க்கு என்னோட வேல்யூ, ஓகே, என்னோட வேல்யூ வேரியாக இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ காஸ் சிக்னல் எப்படின்னா காஸ்க்கு n ஈக்குவல் டு -∞ to இன்ஃபினிட்டின்னு தான் வச்சிருக்கிறாங்க இல்லையா. இப்போ காஸ் n ஈக்குவல் டு 0 வைப்போமே. அப்போ காஸ் 0 என்ன ஆயிரும்? காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ நம்ம இப்படி பிளாட் பண்ணோம்னா காஸ் 0 ஈக்குவல் டு 1 வந்துடும். இதே இது n ஈக்குவல் டு 1 வச்சோன்னா காஸ் nπ/2 என்ன ஆகும்னா 0 ஆயிடும். ஓகே, இதே இது n ஈக்குவல் டு 2 வச்சோன்னா காஸ் nπ/2 என்ன ஆகும்? காஸ் π ஆகும். காஸ் π இஸ் ஈக்குவல் டு -1. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற 1ம் இங்கே இருக்கிற -1ம் சம்மேஷன் தானே இருக்குது ஃபார்முலாவில். ஸோ சம்மேஷன் பண்ணச்சில் கேன்சல் ஆயிடும். ஓகே, தென் அடுத்தது பார்ப்போம். n ஈக்குவல் டு 3 வச்சு பார்ப்போம். ஸோ n ஈக்குவல் டு 3 வச்சோன்னா 3π/2 அகெயின் அது 0 ஆயிரும். n equal to 4 வச்சோன்னா cos 4π/2 that is equal to cos 2π. cos 2π மறுபடியும்
ப்ளஸ் 1 ஆயிரும். ஓகே, ஸோ மறுபடியும் n ஈக்குவல் டு 5 வச்சு பார்த்தோன்னா 5π/2 0 ஆயிரும். n ஈக்குவல் டு 6 வச்சு பார்த்தோன்னா cos 3π ஆகும். cos 3π ஈக்குவல் டு -1 ஆகும். ஸோ இந்த 1 இந்த -1 கேன்சல் ஆயிரும். இந்த 1 இந்த -1 நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஸோ காசை பொறுத்த வரைக்கும் இந்த என்டையர் டைம் நம்ம சம்மேஷன் பண்ணச்சில் அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த டேர்மை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆனால் இங்கே என்ன ஆகுது, சம்மேஷன் -∞ to ∞ 1/2 ப்ளஸ் காஸ் ஆஃப் πn/2 the whole divided by 2 ஆகுது. அப்போ -∞ to ∞ டைம்ஸ் அளவுக்கு நம்ம 1/2 என்ன பண்ணணும், சம்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த காரணத்தினால 1/2 இன்ஃபினிட்டி டைம்ஸ் நம்ம சம்மேஷன் பண்ணுறதுனால ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும், நமக்கு இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். இந்த டேர்ம் 0 ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். பட் இதை நம்ம சம்மேஷன் பண்ணச்சில் நமக்கு கிடைக்கிறது இன்ஃபினிட்டியாக தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பவர் கண்டுபிடிப்போம். பவருக்கு உள்ள ஃபார்முலா லிமிட் n tends to infinity 1/2n + 1 summation n is equal to -n to n cos square πn/4. ஓகே, ஸோ cos square தீட்டாவுக்கு 1 + cos 2 θ divided by 2 ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே அப்ளை பண்ணியாச்சு. நான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த இடம் 0 ஆயிடுது. ஓகே, ஸோ இது வந்து 0 ஆயிடுது. நமக்கு மிச்சம் என்ன இருக்குது, சம்மேஷன் n is equal to -n to n 1/2 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 1/2 நம்ம எவ்வளோ நேரம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், n is equal to -n to n டைம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ -n to n டைம்ஸ் வந்து ஆட் பண்ணால் 2n டைம்ஸ் வருது. மறுபடியும் 0ல் ஒரு சாம்பிள் இருக்கும். அப்போது அது 2n + 1 டைம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 2n + 1 டைம்ஸ் இந்த 1/2 ஆட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 2n + 1 × 1/2 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, ஸோ இந்த என்டையர் டேர்ம் சம்மேஷன் n is equal to -n to n 1/2 1/2 × 2n + 1 அப்படிங்கிறது மாதிரி நம்ம எழுதிடலாம். தென் இங்கே என்ன ஆகுது, 2n + 1 2n + 1 கேன்சல் ஆகுது. நமக்கு லிமிட் n tends to infinity 1/2 இருக்குது. இங்கே nங்கிற நோட்டேஷன் இல்லைங்கிறதுனால நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன ஆகுது, p = power = 1/2 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனர்ஜி வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குது, ஆனால் பவர் வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூ எடுத்துக்குது. 0.5 அப்படிங்கிற பவர் ஃபைனைட் வேல்யூ எடுத்துக்குது. அதனால இந்த சிக்னலை நம்ம பவர் சிக்னல் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு சிக்னலை பார்த்த உடனே எப்படி அது எனர்ஜி சிக்னலா பவர் சிக்னலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, அதுக்கு சில ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சிக்னல் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இப்படி ஒரு ரெக்டாங்குலர் சிக்னலாக இருக்கட்டும், இப்படி ஒரு ட்ரையாங்குலர் சிக்னலாக இருக்கட்டும், இப்படி ஒரு இர்ரெகுலர் சிக்னல், பட் அதோட ஆம்ப்ளிடியூடும் லிமிட்டடாக இருக்குது, அதோட டைம் பீரியடும் லிமிட்டடாக இருக்குது. அதாவது அந்த சிக்னல் வந்து எந்த ஒரு சிக்னல்னால் டைம்லையும் பவுண்ட் ஆகுது, ஆம்ப்ளிடியூடு மேக்னிடியூடும் பவுண்ட் ஆகுது, அது இன்ஃபைனைட்டை நோக்கி போகலை. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சிக்னல் எனர்ஜி சிக்னல். அது பீரியாடிக் சிக்னலாக இருந்தாலும் சரி, நான் பீரியாடிக் சிக்னலாக இருந்தாலும் சரி, ஒரு டிட்டர்மினிஸ்டிக் சிக்னலாக இருந்தாலும் சரி, இதில் ரேண்டம் சிக்னலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிக்னலாக இருந்தாலும் சரி, அது பவுண்டடாக இருந்துச்சுன்னா டைம்லையும் சரி, டைம்லையும் அதுக்கு லிமிட் இருக்குது. ஓகே, ஸோ தென் ஆம்ப்ளிடியூட்லையும் லிமிட் இருக்குது. ஓகே, இங்கே t/2 தாண்டிடுச்சுன்னா, t/2 தாண்டிடுச்சுன்னா ரெக்டாங்குலர் சிக்னல் 0 ஆயிரும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -t/2 தாண்டிடுச்சுன்னா 0 ஆயிரும். அதே மாதிரி தான் ட்ரையாங்குலர் சிக்னலும். அதே மாதிரி தான் இந்த ஒரு ரேண்டம் சிக்னல் எடுத்துருக்கிறோம். இந்த பாயிண்ட்டை தாண்டிடுச்சுன்னா இங்கே 0 ஆயிரும். அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் இந்த பாயிண்ட்டை தாண்டிடுச்சுன்னா சிக்னல் 0 ஆயிரும். ஓகே, அதே மாதிரி ஆம்ப்ளிடியூடும் இன்ஃபினிட்டில் இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏரியா அண்டர் தி கர்வ்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ஏரியா அண்டர் தி கர்வ் ஒரு ஃபைனைட் வேல்யூ இருந்துச்சுன்னா, தான் ஏரியா அண்டர் தி கர்வ் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம்னா நமக்கு ஏரியா அண்டர் தி கர்வ் கிடைக்கும். இது ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஏரியா அண்டர் தி கர்வ் வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூ எந்த ஒரு சிக்னலுக்கு எடுத்துச்சுன்னா அந்த சிக்னல் வந்து நம்ம எனர்ஜி சிக்னல் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இது மூலமாக ஒரு சிக்னலை பார்த்த உடனே அது எனர்ஜி சிக்னலாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். ஓகே, இதே மாதிரி வேறு மாதிரியான சிக்னல் இருக்குது. இப்போது ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னல் எடுத்துக்குவோம். யூனிட் ஸ்டெப் சிக்னலில் டைம் வந்து t = ∞ நோக்கி போகுது, ஆனால் இதோட ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. தென் இந்த டிசி சிக்னல் எடுத்துக்குவோம். டைம் t = +∞ நோக்கி போகிறதும் சரி, t tends to -∞நாலும் சரி, இதோட ஆம்ப்ளிடியூட் எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இப்படி இருக்கிற சிக்னலை நம்ம பவர் சிக்னல்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது இங்கே டைமில் பவுண்ட் ஆகலை, ஆனால் ஆம்ப்ளிடியூட் என்ன இருக்குது, பவுண்ட் ஆகிருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி அந்த ஆம்ப்ளிடியூட் போகலை. இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த சிக்னல் வந்து கண்டிப்பாக பவர் சிக்னலில் தான் இருக்கும். ஓகே, தென் அடுத்தது ஆல் பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் பவர் சிக்னல்ஸ். ஓகே, ஆல் பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் பவர் சிக்னல்ஸ். இது வந்து நம்ம இப்போ பார்த்துள்ள 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம். அதில் 2வது எக்ஸாம்பிள் cos πn/4. ஓகே, cos θ அது வந்து எப்போவுமே ஒரு பீரியாடிக் சிக்னல் தான். கொசைன் சிக்னல் ஒரு சைனசாய்டல் வேவ்ஃபார்ம், ஒரு ரெகுலர் சைனசாய்டல் வேவ்ஃபார்ம், அது கண்டிப்பாக ஒரு பீரியாடிக் சிக்னல் தான்.
பீரியாடிக் சிக்னல் பவர் சிக்னலில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஐடியா இருந்தால் நம்ம முதல்ல கெஸ் பண்ணிடலாம். அந்த சிக்னல் அந்த கொஸ்டினை பார்த்த உடனே இது கண்டிப்பாக பவர் சிக்னலாக தான் இருக்கணும். நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா அது பவர் சிக்னல் தான் நமக்கு ரிசல்ட் காமிச்சது. ஓகே, அடுத்தது இப்படி ஒரு சிக்னல் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிகேயிங் எக்ஸ்போனென்ஷியலாக இருக்கிற சிக்னல். டிகேயிங் எக்ஸ்போனென்ஷியல் இந்த சைட் e⁻−at இன்ட்டு u ஆஃப் டி இருக்கிற சிக்னல், இல்லை e⁻−a மாடுலஸ் ஆஃப் டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிகேயிங் எக்ஸ்போனென்ஷியல் ரெண்டு சைடுமே இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற சிக்னலை நம்ம எனர்ஜி சிக்னல் தான் சொல்கிறோம். அதாவது என்னென்னா t வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போச்சுல, as t tends to infinity, இந்த சிக்னலோட மேக்னிடியூட் என்ன ஆகுது, e⁻−at இன்ட்டு u ஆஃப் டியாக இருக்கட்டும், இல்லை e⁻−a இன்ட்டு மாடுலஸ் டியாக இருக்கட்டும், as t tends to infinity 0 ஆகுது, as t tends to -infinity 0 ஆகுது. ஸோ மேக்னிடியூட் என்ன ஆகுது, 0 ஆகுது. ஸோ t வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போச்சுல, ஒரு சிக்னலோட மேக்னிடியூட் 0வை நோக்கி போச்சு, 0வை நோக்கி கன்வர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சிக்னல் கண்டிப்பாக எனர்ஜி சிக்னலாக தான் இருக்கும். இதுதான் நம்ம என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு டைப்லையும் பார்த்தோம். ஸோ இங்கே பார்த்தது என்னது, அது t வந்து இன்ஃபினிட்டி நோக்கி போகிறச்சில் இது 0 ஆயிடுச்சு, மேக்னிடியூட் 0 ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது எனர்ஜி சிக்னல் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட் எல்லாமே ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ டைம் இங்கே எடுத்துருக்கோம், ஒரு டேப்லேஷன் மூலமாக போடலாம். என்ன பண்ணிட்டேன், ஓகே ஜஸ்ட் a minute. ஓகே ரைட். ஸோ டைம் இங்கே இருக்குது. ஆஸ் டைம் t tends to infinity, இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது, டைம் வந்து இன்ஃபினிட்டி நோக்கி போகுச்சுல, மேக்னிடியூட் 0வை நோக்கி போச்சு அப்படின்னா, ஓகே 0வில் கன்வர்ஜ் ஆச்சுன்னா அந்த சிக்னல் கண்டிப்பாக எனர்ஜி சிக்னலாக தான் இருக்கும். ஓகே, தென் மேக்னிடியூட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது பவர் சிக்னலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இதை தவிர ஆல் பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் பவர் சிக்னல்ஸ், பட் ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஆல் பவர் சிக்னல்ஸ் ஆர் நாட் பீரியாடிக் சிக்னல்ஸ், அந்த கன்க்ளூஷன் தப்பு. பட் ஆல் பீரியாடிக் சிக்னல்ஸ் ஆர் பவர் சிக்னல்ஸ், அந்த கன்க்ளூஷன் ரைட்டு. ஓகே, ஸோ இதை தவிர மற்ற சிக்னல்ஸ் எல்லாமே நெய்தர் எனர்ஜி சிக்னல் நார் பவர் சிக்னல். நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நெய்தர் எனர்ஜி சிக்னல் நார் பவர் சிக்னல் கிடச்சிருச்சு. அதாவது அது x of t equal to t into u of t. ஸோ t into u of t நமக்கு ரேம்ப் சிக்னல் அப்படின்னு தெரியும். அது நம்ம பிளாட் பண்ணணும், எப்படி பிளாட் பண்ணணும், இப்படி பிளாட் பண்ணுவோம். ஓகே, ஸோ x axisல t, இங்கே r of t இல்லை t into u of t இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற சிக்னல் வந்து கண்டிப்பாக நெய்தர் எனர்ஜி சிக்னல் நாட் பவர் சிக்னல். பாருங்கள், t tends to infinity வரச்சில் அதோட ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது, கன்வர்ஜ் ஆகலை. அதே மாதிரி அதோட ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கல, அதோட ஏரியா அண்ட் அதிகாவும் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடையாது. ஏரியா அண்ட் அதிகாவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, இது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ t இன்ஃபினிட்டி நோக்கி போகச்சில் அதோட மேக்னிடியூட் 0க்கு கன்வர்ஜ் ஆகலை. இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சிக்னல்ஸை நம்ம நெய்தர் எனர்ஜி சிக்னல் நார் பவர் சிக்னல்னு சொல்லுவோம். இதுக்கு வேறு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் இருக்குன்னா எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல் சொல்லலாம். ஓகே, க்ரோயிங் எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல் நம்ம பார்த்தது எக்ஸாம்பிளில் பார்த்தது டிகேயிங் எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல். அதேமாதிரி இந்த எக்ஸ்போனென்ஷியல் சிக்னலே இது டிகேயிங் எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல் தான், பட் நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற சிக்னலையும் நம்ம என்ன சொல்கிறோம், நெய்தர் எனர்ஜி சிக்னல் நார் பவர் சிக்னல்னு சொல்கிறோம். என்ன கேட்டால் இங்கே ஏரியாண்டதுக்கு வந்து ஒரு ஃபைனைட் வேல்யூ எடுத்துக்காது. t tends to -infinity போகுச்சுல, அதோட மேக்னிடியூட் 0 நோக்கி கன்வர்ஜ் ஆகலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு சிக்னலை பார்த்த உடனே அது எனர்ஜி சிக்னலாக பவர் சிக்னலாக அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஒரு ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எக்ஸசைஸ்க்காக விடுறேன். ஓகே, சால்வ் பண்ணி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து EC 6303 ரெகுலேஷன் 2013ல் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் ஏப்ரல் மே 2017ல் அண்ணா யூனிவர்சிட்டி செமஸ்டர் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கேள்வி. கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் வெதர் த ஃபாலோயிங் சிக்னல்ஸ் ஆர் எனர்ஜி ஆர் பவர் சிக்னல் ஆர் நெய்தர் பவர் or energy, determine power or energy as the case may be for the signal x of t equal to u of t plus 5 into u of t minus 1 minus 2 into u of t minus 2. இங்கே மைனஸ் இருக்குது, minus 2 into u of t minus 2. ஓகே, ஸோ இப்படி ஒரு சிக்னல் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம பார்க்க வேண்டியது u of t அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது வந்து ஒரு பவர் சிக்னல். என்ன ரீசன்னா, அதை t இன்ஃபினிட்டியை நோக்கி போச்சுல அதோட ஆம்ப்ளிடியூட் வந்து கான்ஸ்டன்ட்லேயே தான் இருக்கும், கன்வர்ஜ் ஆகாது. கன்வர்ஜ் ஆயிடுச்சு, 0க்கு கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னா அது நம்ம எனர்ஜி சிக்னல்னு சொல்லலாம். ஆனால் அது கன்வர்ஜ் ஆகலை, அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸும் ஆகலை, ஆம்ப்ளிடியூட் அதே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக பவர் சிக்னலாக தான் இருக்கும். ஓகே, இது u of tக்கு. ஓகே, பட் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா செட் ஆஃப் சிக்னல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த சிக்னலை நம்ம பிளாட் பண்ணணும். ஸோ இந்த சிக்னலை பிளாட் பண்ணோம் அப்படின்னா u of t என்ன 0 to infinity வரைக்கும் அதோட ஆம்ப்ளிடியூட் 1 இருக்கும். ஓகே, தென் 5 u of t minus 1 என்ன 1 to infinity வரைக்கும் அதோட ஆம்ப்ளிடியூட் 5 இருக்கும். அப்போ இந்த ரெண்டு சிக்னலையும் ஆட் பண்ணோன்னா 1லேருந்து
2 வரைக்கும். ஓகே, ஸோ 1க்கு அப்புறம் அதோட ஆம்ப்ளிடியூட் என்ன எடுத்துக்கும், 6 எடுத்துக்கும். இங்கே 1 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல 1க்கு அப்புறம் t = 1க்கு அப்புறம் சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் என்னவாக இருக்கும், 6 ஆயிரும். ஓகே, அதே மாதிரி அடுத்தது -2 × u of t - 2 இருக்குது. ஸோ u of t - 2னா ஒரு டைம் டிலே வெர்ஷன் 2 யூனிட்ஸ்க்கு டைம் டிலே ஆகுது. அதோட ஆம்ப்ளிடியூட் ஆனால் 2 இருக்குது. அதை இந்த என்டையர் சிக்னல் கூட என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஸோ t = 2க்கு அப்புறம் இந்த சிக்னலோட ஆம்ப்ளிடியூட் என்னவாக இருக்கும், 6 - 2 4 ஆயிரும். ஓகே, ஸோ இதோட ஆம்ப்ளிடியூட் 4, இந்த இடத்துல 4. ஓகே, தென் t = போகிறது வரைக்கும் இது 4லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த சிக்னலை பாருங்கள், இந்த சிக்னலோட t → ஆகிடுச்சுல இந்த சிக்னல் கன்வர்ஜ் ஆகுதா, 0க்கு கன்வர்ஜ் ஆகுதா அப்படின்னு பார்த்தோன்னா 0க்கு கண்டிப்பாக கன்வர்ஜ் ஆகலை. அப்போ இது கண்டிப்பாக எனர்ஜி சிக்னலாக இருக்க வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இதோட ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இது ஒரு பீரியாடிக் சிக்னலாக இல்லை. ஓகே, பட் இதோட ஆம்ப்ளிடியூட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு போகல, ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, பவுண்டட் ஆம்ப்ளிடியூட் இருக்குது. ஸோ இப்படி பவுண்டட் ஆம்ப்ளிடியூட் இருக்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக பவர் சிக்னலாக தான் இருக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எனர்ஜி அண்ட் பவர் சிக்னல் பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.